ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதால சேலம் கோட்டை மாரியம்மன் சாமி பார்க்கலாம் வாங்க. இந்த அம்மன் சேலம் மாநகராலும் மையத்தில் அமைஞ்சிருக்க பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த மாரியம்மன் அம்மன். இவங்க சேலத்தில் இருக்க 8 மாரியம்மன்களே பெரிய மாரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த அம்மனுக்கு சேலம் கோட்டை மாரியம்மன் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு சேர மன்னர்கள் கட்டப்பட்ட கோட்டையுடன் சேர்த்து அமைக்கப்பட்ட கோயில் தான் இந்த கோட்டை மாரியம்மன் கோவில். இந்த கோட்டை உள்ளேயே ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் போர் வீரர்கள் போர் செய்கிறது கிளம்பும் போது இந்த கோட்டை மாரியம்மனை வழிபட்டுட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் அவங்க போருக்கே செல்வாங்களாம். அந்த மாதிரி அவங்க செல்கிற அந்த காலங்களில் அவங்களுக்கு வெற்றியே கிடைச்சிருக்கு. ஸோ அதனாலே இவங்க கோட்டைக்கு காவல் தெய்வமாக இருந்திருக்காங்க. கோட்டைக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே இந்த சேலம் கோட்டை மாரியம்மன் காவல் தெய்வமாக தான் இருந்துகிட்ருக்காங்க. இந்த கோயிலில் நடக்கிற ஆடி திருவிழா 22 நாட்கள் நடக்கிற ஆடி திருவிழா ரொம்பவுமே ஸ்பெஷல். இந்த பூச்சாற்று நிகழ்வோடு தான் இந்த அம்மன் திருவிழா ஆரம்பிக்கும். பெரிய மாரியம்மனுக்கு சாற்றிய பூவை தான் மற்ற 7 மாரியம்மனுக்குமே பூச்சாற்றுவாங்களாம். இதுவுமே ரொம்ப ஸ்பெஷல். இந்த அம்மனுக்கு தீராத நோய்களை குணப்படுத்துகிற சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் அளிப்பதில் இந்த அம்மன் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றவங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க.